வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி தமிழ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா அதை நீண்ட காலமாக உடையார்கட்டிலே வசிக்கின்ற மிகப்பெரும் ஒரு அறிவிப்பாளர், நீங்கள்லாம் அறிந்த ஒரு அறிவிப்பாளர் கோகுலனன் அவர்களே அதை பற்றி சொல்லுவார். எல்லோருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள மூங்கிலாறு கிராமத்திலே நின்று உங்களோடு இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றோம். அதிலே என்ன விசேஷம் என்று சொன்னால், மூங்கில் அதிகமாக வளர்ந்திருக்கின்ற ஒரு பிரதேசமாக இது காணப்படுவதால் இதை மூங்கில் என்ற அந்த அடைமொழியோடு சேர்த்து மூங்கிலாறு என்று நாங்கள் அழைத்து வருகின்றோம். உண்மையிலே மிக ரம்யமான அழகான ஒரு இடமாக இந்த மூங்கிலாறு காணப்படுகின்றது. நான் எப்பொழுதும் ரசித்து செல்லுகின்ற ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறதை இட்டு உண்மையிலேயே மகிழ்வடைகின்றேன். இங்கே மூங்கிலாருக்கு பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கின்றது. இந்த பிள்ளையார் கோவிலையும் மூங்கிலாரையும் வைத்து ஒரு அருமையான மீளுயிர்ப்பு என்ற ஒரு சிறுகதை எழுதி எனக்கு அந்த சிறுகதைக்கான பரிசு கிடைத்தது. அதற்கான காரணம் என்னென்றால், இந்த மூங்கிலாறு, அந்த மூங்கில் காடு, அதிலே ஏற்பட்ட ஈர்ப்பு தான் அதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம். உதாரணமாக இந்த மூங்கில் ஆறு என்றது காலத்துக்கு காலம் அழிந்து போகின்ற ஒரு செயற்பாடு நடைபெற்று வந்தது. என்ன காரணம் என்றால், அது தற்செயலாக தீப்பிடிக்கின்றதா அல்லது யாரும் விசமிகள் தீ வைக்கின்றார்களா என்பது புரியாத நிலையிலே இந்த மூங்கில் காடு அழிந்து போகும். எரிந்து முழுவதுமாக பச்சிலே எல்லாம் மாறி கருகி போய் இருப்பதை காணக்கூடும். அந்த வழியிலே சரியான கவலையாக இருக்கும். ஏனென்றால் அழகான ஒரு அந்த மூங்கிலே கீறப்பட்டிருக்கின்ற அந்த மஞ்சள் பச்சை வர்ணங்கள் மிக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. நீங்கள் வேண்டுமென்றால் இனி ஒரு மூங்கில் கம்பை எடுத்து பாருங்கள். அதிலே மஞ்சள் பச்சை அப்படி என்ன அழகாக அது கீறப்பட்டிருக்கின்றது என்பதை ரசிப்பது. மூங்கிலும் மயிலும் இருந்தால் அது ஒரு அழகான இடமாக இருக்கும். ஆனால் இங்கே மழை காலத்திலே இந்த வரம்புகளிலே மயில் நின்று ஆடிக்கொண்டிருக்கும், அதே வேளையிலே இந்த மூங்கில் வளைந்து நாதம் வீசிக்கொண்டிருக்கும். அதை பார்ப்பது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயற்பாடாகத்தான். அதை ரசித்து கொண்டே இருக்கலாம். அப்படியான ஒரு இடத்தில் நாங்கள் வசிக்கின்றோம் என்பதை இட்டு நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றோம். உடையார்கட்டு மக்கள் அல்லது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மக்கள் அல்லது முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் அனைவரும் அப்படி இருக்கின்றோம். இந்த மூங்கில் ஆறு ஒரு காலத்தில் அழிந்திருந்தது, மூங்கில் காடு ஒரு காலத்தில் அழிந்திருந்தது. யாரோ கொளுத்தி விட்டார்கள். அப்பொழுது நான் யோசித்து மிக கவலைப்பட்டு கொண்டு சென்றேன். 180 வருடங்களுக்கு பின்புதான் ஒரு மரம் முளைக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள், முளையிடும் என்று. ஆகவே அது இனி மூங்கில் காடுங்களுக்கு இல்லை என்று ஒரு ஏக்கத்தோடு நான் சென்ற பொழுது, பின்னர் இடம்பெயர்ந்து வந்து பார்த்த பொழுது அப்படியே பச்சை பசையில் என்று வளர்ந்து மிக அழகாக இருக்கின்றது. பாருங்கள், இதை இப்பொழுது காட்டுவார்கள். அவ்வளவு ரம்யமான ஒரு இடம். வாருங்கள், நாங்கள் தொடர்ந்து செல்வோம். அதுக்கு முதல் நீங்கள் புதிதாக எமது பி தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வருவராக இருந்தால் எமது பி தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், இப்பொழுது இந்த காட்டை நோக்கி செல்வோம். வன்னியை ஆண்ட கடைசி மன்னன் பண்டார் வன்னியன், அதாவது உங்களுக்கு தெரியும், மாபெரும் வீரன். அவர் இந்த மூங்கில் காட்டிலே ஒரு சாதனையை செய்திருக்கிறார். அதாவது ஒரு வியூகம் ஒன்று அமைத்திருக்கார். நீங்கள் நான் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மகாபாரதத்திலே பல வியூகங்கள் அமைத்தார்கள். அதாவது சர்க்கரை வியூகம், நேர வியூகம், முதல வியூகம், ஆமை வியூகம் என்று கருட வியூகம் என்றெல்லாம் பல வியூகங்களை அமைத்து சண்டை செய்ததை நீங்கள் மகாபாரதம் படித்தவர்கள் பார்த்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல் தான் இங்கே பண்டாரவணியனும் மிக பெரும் ஒரு வியூகம் ஒன்றை அமைத்து அந்த பீரங்கி படையான ஆங்கில படையை ஓட விரட்டி அடித்திருக்கிறார். அது எப்படி அந்த வியூகம் அமைத்தார், என்ன நடந்தது அந்த ஆங்கிலேயருக்கு என்பதை பற்றி முழுமையான விவரங்களை அறிய வாருங்கள், நாங்கள் தொடர்ந்து அந்த காட்டுக்குள் செல்வோம். கொஞ்சம் போகிற இடம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, கொஞ்சம் சேராக இருக்குது. அதிகமாக பாம்பு இருக்குமென்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இந்த மூங்கில் காடு வழியாக பாம்புகள் கூட இருக்குமென்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த ஆக்களம் அப்படி தான் சொல்லி நம்ம இங்கே இருக்கிற ஆக்களம் அப்படி தான் சொல்லினோம். வாங்க போ. அந்த தண்ணி ஓடுறதாகவும் கூடுதலாக சேராக தான் இருக்குது. ஒரு சோளமாய் தான் இருக்குது உள்ளுக்க. பார்த்தீங்கன்னா தெரியுமே, நல்ல காத்தோட்டம். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி பின்னுக்கு நல்ல சோலையாத்தான் தெரியுது. நல்ல குளிர்மையாக இருக்கு.
இதுக்குள்ள நான் முதல் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னான் தானே, இதுக்குள்ள அந்த பண்டாரவன்னியன் மிகப்பெரும் ஒரு சண்டையை செய்தவர்னு சொல்லி, அதாவது ஒரு சாதனையை செய்தவர்னு சொல்லி. அந்த சாதனை என்னென்னா, அவர் படையோடு இதுக்கு நிற்கிற மாதிரி ஒரு 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 தோற்றத்தை ஒன்றை காட்டுறார். யாருக்கு? வெள்ளக்காரருக்கு. தான் படையோட இதுக்கு நிற்கிறன்ற மாதிரி, அவை இந்த ஒற்றர்கள் தெரியக்கூடிய மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை காட்டினோன்னே, அப்போ அந்த ஆங்கிலேய படை என்ன நினைக்குதுண்டா, இதுக்குள்ள போய் எப்படியும் பண்டாரவன்னியனை முடிக்கலாமன்னு சொல்லிட்டு அவள் வெறியினம். இந்த இதில் பண்டாரவன்னியன் நிற்கிறான்னு தெரிஞ்சு வெறியினம். வரைக்குள்ள பண்டாரவன்னியன் என்ன செய்கிறாரு, இந்த மூங்கிலுக்கு தானே, மூங்கில கொஞ்சம் ஒரு வளைக்கலாம், வளைச்சு அவர் என்ன செய்கிறாரு, இந்த மூங்கில்கள் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வளைச்சு கல் வைக்கிறார் அந்த மூங்கிலுக்கு. இந்த அதை கல் வச்சு அந்த கல் எடுத்தால் மூங்கில் போய் அடிக்கிற மாதிரி நிறைய நிறைய மூங்கிலெல்லாம் இந்த பக்கத்துல எல்லாம் வளைச்சு கல் வச்சு ரெடி அணிக்கிறார். அப்போ இவியல் வேகமா வெறியணும். யார்? பீரங்கி படையான அந்த ஆங்கில படை வேகமா விளைவிக்க ஒழிச்சு நின்று ஒவ்வொரு கல்லுக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு வீரர்கள், பண்டாரவன்னியன் வீரர்கள் நின்று கிட்ட வந்தோடனே அந்த கல்லை எடுத்து விடணும். அந்த மூங்கில் போய் அவருக்கு அடிச்சோன்னா அவியலுக்கெல்லாம் அந்த திகைச்சோன்னு என்ன செய்யணும், இன்னும் செய்கிறது தெரியாமல் அதில் அப்படியே அவியல் அடிவன்றவர்கள் வேண்ட மிச்ச பேர் அப்படியே பின்வாங்கி ஓடிடும். அதில் பண்டாரவன்னியன் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்கிறார். அந்த சண்டையில் வெல்றார். திரும்பி அவர் தண்ட இடத்துக்கு திரும்பி போகிறார். இதுதான் அந்த பண்டாரவன்னியன் செய்த அந்த வியூகமும் அந்த சண்டை. வாங்க இப்போ நாங்கள் வேஞ்சாலையெல்லாம் பார்ப்போம். இதில் பல மூங்கில விழுந்திருக்கு பாருங்க. மூங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்கா. நிறைய மூங்கிலெல்லாம் பெருசாக வளர்ந்து போய் கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆறு அஞ்சில் மூங்கில் ஆறுன்னு சொல்லி அந்த ஆறு அப்படியே ஓடுது. அந்த தண்ணியால் ஓடுறபடியாக தான் இந்த மூங்கிலெல்லாம் இன்னும் இந்த உள்நாட்டு யுத்தத்திலெல்லாம் மூங்கில் ஃபுல்லாக எல்லாமே இடிஞ்சு போனாலும் அந்த பாருங்கள், இதில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூங்கில் அது தண்ணி அப்படியே இதால் தான் ஓடி வருது. அதால் இல்லை கூடுதலாக தண்ணி நிற்கிறபடியா அந்த தண்ணிக்காகவும் இந்த மூங்கில் எல்லாம் நல்லா செழிச்சு வளர்ந்துருங்க. பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, அந்த வயல் அந்த மாயத்தான் இருக்கு. வயலையும் பார்க்க அந்த மூங்கில் காட்டுக்கு ரெண்டு வயலை பார்க்க சூப்பராக தான் இருக்கு. இதெல்லாம் நிறைய மூங்கில் எல்லாம் வெட்டி கொண்டு போயிருக்கிறாங்களே, தேவைக்கு வெட்டி இருக்கிறாங்க. தேவைக்கு தானே சாமான். நிறைய மூங்கில் பாருங்க வெட்டி இருக்கு. மூங்கில் பச்சையில இப்படித்தான் இருக்கு பாருங்க. இந்த என்ன சொல்ற இதுதான் இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும். இந்த மூங்கில மோட்டிவேஷன், அதாவது என்னென்னு சொல்கிற அந்த விடாமுயற்சிக்கு மூங்கில உதாரணமாக சொல்லுவார்கள். என்னென்னா அந்த மூங்கில் என்ன செய்யமாட்டா, மூங்கில நீங்கள் வீடுகளில் வச்சிங்கண்டா அது என்ன செய்யமாட்டா, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு கிழமை இல்லை, 2 கிழமை இல்லை, ஒரு மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 4 வருஷம் செல்லும். இந்த மூங்கில நீங்கள் விதையை வச்சிங்கண்டா அது திருப்பி இந்த மண்ணுக்கு மேலால் உங்களுக்கு தெரிகிறது. என்ன காரணம்டா, அது ஃபவுண்டேஷன், அதாவது அத்திவாரத்தை அந்த மாதிரி அந்த பள்ளமாக போடும். வேர்கள் எல்லாத்தையும் மிக ஆழமாக மண்ணுக்குள்ளே விட்டு தன்னை அத்திவாரத்தை பள்ளமாக போட்டு கொண்டு தான் அதை என்ன செய்யணும்டா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு பிறகு மேலே அது முளை தெரியும். அது மட்டும் அதை சென்னை பலப்படுத்தி கொள்ளும். பலப்படுத்திட்டு வந்த ஒரு 2 கிழமை ஒரு 3 கிழமையால் என்ன செய்யணும்டா ஒரு 6 அடி 10 அடி 20 அடி அப்படி வேகமாக வளர்ந்துடும். அப்போ அதுதான் இந்த மோட்டிவேஷனுக்கு மூங்கில் இந்த நிறைவாகும் வரை மறைவாக இரு என்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த மூங்கில். பலமாக தன்னை பலப்படுத்தி கொண்டு தான் பூமிக்கு மேலே வந்து
மிக வேகமாக கிட்டத்தட்ட 60-70 அடி கிட்ட அது வளரும். வளர்ந்தால் இதுக்கு இன்னொரு குணம் இருக்குன்னு 60-70 அடிக்குள்ள வளர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு பிறகு 40 ஆண்டு 60 ஆண்டுக்கிட்ட எல்லாம் மூங்கில் ஆயுள் காலம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு பூக்கும் மூங்கில் பூத்துச்சுண்டா நினைக்க வேண்டிய இந்த ஆயுள் காலம் முடியுதுன்னு சொல்லி இப்போ இந்த அதுலேருந்து வேறு முளையல் வந்து தன்னை புதுப்பிச்சு கொள்ளும். இந்த மூங்கிலை பொறுத்தளவுக்கு ஏழைகளின் தாவரம்னு சொல்கிறது. ஆனால் இது தாவர வகை இல்லை, இது ஒரு புல்லினம். ஏழைகளின் தோழன்னு சொல்கிறது. கூடுதலாக சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இந்த மூங்கில்கள் அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமையாகிறது. என்ன காரணம்னா விலை ஓடினது. அதாவது இதில் இந்த மூங்கில் உங்களுக்கு தெரியும், இந்த அதிகமாக அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்கிறது. கதிரை மேசை அதெல்லாம் செய்யலாம், மற்றது அலங்கார பொருட்கள் செய்யலாம். அதை விட புல்லாங்குழலுக்கு பாய்க்கிறது. சிறுவர்கள் பட்டங்களை ஏற்றுவதற்கும் இந்த மூங்கிலை பயன்படுத்துவார்கள். அதனால் சில நாடுகளில் இது முக்கியமான ஒரு ஏற்றுமதி பொருளாகவும் உற்பத்தியாகவும் இருக்கிறது. வாங்க போய் எங்களை போவோம். பெரிய ஒரு சோலையாக தான் காட்சி தெரியுது பாருங்க. தாய்லாந்து உங்களுக்கு இதில் இன்னொன்று சொல்லணும். இந்த தாய்லாந்து போனாங்கள்ல, அங்கே இந்த தாய்லாந்தில் இந்த மூங்கிலில் ஒரு மூங்கில் குருத்தில் ஒரு கறி வைப்பாங்க. அந்த கறியை சாப்பிட்டீங்கன்னா எங்களோட இறைச்சி கறியெல்லாம் தோற்று போகும். அப்படி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். போனாக்களே தெரியும், அந்த கொட்டல் வழியாக கூடுதலாக அந்த கறி இருக்கும். கூடுதல் அந்த 10 இருக்கபடியாக பாம்பு பழம் இருக்கும். இதுக்கு அந்த சூட்ட பாம்பு கூட இருக்குமென்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பாம்பையும் காணல, பார்த்துட்டு போகலாம். நிறைய மூங்கில் எல்லாம் வெட்டி வைக்கணும், நிறைய மூங்கில் விழுந்து போய் கிடக்குது. உள்நாட்டு யுத்தத்தில் எல்லாருமே தான் இடம்பெயர்ந்தவர்கள். இடம்பெயர்க்க நிறைய பேர் இதில் வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இதில் இருந்தவியல். இது கேட்க எல்லா இடங்களை போலவும் இங்கே இதுலேயும் இந்த செல்லுகள் விழுந்து நிறைய பேர் இதில் செத்தவியல். அதாவது இந்த மூங்கில் காடும் அந்த துன்பத்தை சுமந்திருக்கு. மங்கள மாதிரி துன்பத்தை சுமந்திருக்கு. நிறைய மக்கள் இதில் வந்து போகிடம் இல்லாமல் எல்லாம் இருந்தவியல். இது கேட்கல நிறைய பேர் செத்தவியல், காயப்பட்டவியல், திரும்பி அப்படியே இடமிருந்து போனவியல். இதுண்ட இலியலை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இலை சின்னந்தான். ஆனால் மூங்கில் மாத்திரம் பெருசாக வளர்ந்து போய் கிடக்கு. பச்சை மூங்கில் சூப்பராக தான் இருக்குமா. ஏமாண்ணா முள்ளுவல் இருக்குது இதில். மூங்கில் முள் குத்திச்சோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னா கிட்ட 2-3 நாள் செல்லும். இவங்க இந்த முள்ளை காட்டுறேன் பாருங்க, முள்ளை பாருங்க. முள்ளும் பலமாக தான் இருக்கா. மூங்கில் பச்சையாக வெட்டி ஒன்றும் செய்யலை. அதாவது நல்லா காய வச்சு தான் அதை பல நாள் வைக்கலாம். அந்த பரத்துறையிலலாம் மூங்கில் வீடுகள் வந்து அடைஞ்சது. நீங்கள் பார்த்தா அதை வீட்டை கூட மூங்கிலால் கட்டி வைக்கிறாங்க. அது அந்த தொழில் செய்கிறார்கள் வந்து அப்படியே நிப்பினோம். அது அந்த காற்று காலங்களில் அப்படி அறுந்து அப்படியே கறி ஒதுங்கும். அது மாதிரி இந்த பரத்துற முனையிலெல்லாம் வந்து மூங்கில் கறி ஒதுங்கினது. பலமுறை சில பேர் இந்த விசமிகளால் கூட இந்த மூங்கில் காடு எரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இங்கே இருக்கிற இந்த கிராம வாசிகள். ஆனாலும் அது மீண்டும் இந்த பீனிக்ஸ் பறவை போல், உங்களுக்கு தெரியும் இந்த பீனிக்ஸ் பறவை இந்த சாம்பல்லேருந்து எழும்புறன்னு சொல்லிவிடும். அது மாதிரி மீண்டும் சளைக்காமல் தொடர்ச்சியாக அது தன்னை கிளை பரப்பி கொண்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படையாக பாருங்க, படையாக தான் அந்த வளர்ந்துருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, படையாக வளர்ந்துருக்கு. குருவிகளின் சரணாலயமாகவும் இது இருக்கிறது ஒரு சிறப்பு. அதாவது நீங்கள் மேலே பார்த்தா தெரியும்,
பல குருவிகள் கூடு கட்டியிருக்கு பாருங்க. இந்த அதெல்லாம் பல குருவிகள் கூடெல்லாம் கட்டியிருக்கு பாருங்க. நிறைய கூடுகள் கட்டியிருக்கு. அந்த குருவிகளுக்கு நல்ல சரணாலயமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மொத்தம் மூங்கில் ஒன்று விழுந்து கிடக்கு பாருங்க. பெரிய மூங்கில விழுந்து கிடக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா கொண்டு போனா பட்டம் கட்டலாமா? மூங்கிலாட்டிலே வசிக்கின்ற ஒருவரை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. நாங்கள் இங்கே காலமாக 90ஆம் ஆண்டு பிறகு இங்கே மூங்கிலாத்திலே வசித்து வருகிறோம். எங்களோட தொழில் முக்கியமாக விவசாயம் தான் செய்கிறோம். அது வேறு வேறு தொழில்களும் தோட்ட தொழில்கள், கச்சான் போடுறது, மற்றது முளாய் கண்டு வைக்கிறது, அப்படி சில பல தொழில்களை நாங்கள் செய்து கொண்டு இதைத்தான் வச்சு வாழ்வாதாரமாக செய்து கொண்டு வரோம். ஐயா, இப்போ நீண்ட காலமாக அந்த யுத்தம் நடைபெற்ற இப்போ இடம்பெயர்வு எல்லாம் சந்திச்சிருப்பீங்களா? அதுக்கு பிறகு வந்து என்னென்ன அந்த விவசாயத்தை தொடங்கினீங்களா? நிலம் எல்லாம் அப்புறம் எங்களுக்கு அரசாங்கங்களும் எங்களுக்கு உதவிகள் செய்து எங்களுக்கு முழுடியேற்றத்துக்கு வீடு கட்டுறதுக்கு காசுகள் எல்லாம் தந்து எங்களை நல்ல பராமரிப்பு மாதிரி செய்து சிலவர்களுக்கு காசு தந்து அப்படி அந்த அடிப்படையை வச்சு தான் நாங்கள் புற விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நெல்லுகள் எல்லாம் இலவசமாக தந்து வயல்கள் தந்து அப்படி செய்து எங்களை படிப்படியாக முன்னேற்றி தட்டுப்பாடு எல்லாம் இருந்த எப்போ எல்லாம் அதெல்லாம் என்ன அதுக்கு எல்லாம் வயல்கள் தந்தவே நாங்கள் உள்ளதை வச்சு மாட்டரு கூட்டரு அதுகளை போட்டுக்கிட்டு எங்களோட தொழிலை வளப்படுத்தி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வேலைக்கு காசு போடுறோம்ட்டு இன்னும் போடலை. அப்போ இதில் எல்லாத்தையும் நாங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா புதுக்குடியிருப்பு, அப்படியே முல்லைத்தீவு, அப்படியே அங்கால போகலாம். அப்படியே இஞ்சால் திரும்பி மெட்ட பக்கம் இஞ்சால் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் பிறந்தன் போய் பிறந்தனால வவுனியா போகிறார்கள், அங்கே அப்படியே அங்கால போகிறார்கள். மற்றது இஞ்சால யாழ்ப்பாணம் போகிறார்கள், அப்படியே போகலாம். இதுதான் இந்த யாழ்ப்பாணம் போகிறதுக்கான அந்த வவுனியா அங்கால் போகிறதுக்கான பாதையில் அதெல்லாம் நாங்கள் இப்போ இடையில தான் நிற்கிறோம். உடையார்களில் சேராவில் தான் நிற்கிறோம்.